இப்ப வெயில் நாள் வருது. வெயில் நாள்ல ஒரு விஷயம், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது மூச்சு குழாய் சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் குறையும். ஆனா என்ன அதிகமாகும்? தண்ணி இல்ல பரவல நோய்கள், தண்ணி தட்டுப்பாடு வரும். அதே நேரத்தில் தண்ணியில பரவக்கூடிய நோய்கள் அதிகமாகும். என்னென்னலாம் பார்க்கலாம்? வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் சொல்லுவோம், இல்ல டயரியான்னு சொல்லலாம், அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டெரிட்டிஸ் சொல்லுவோம். அப்புறம் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. டிசென்ட்ரினா லூஸ் மோஷன், டிசென்ட்ரி ஒன்றும் கிடையாது. டிசென்ட்ரினா சீதபேதி, லூஸ் மோஷனோட ரத்தமும் சளி மாதிரி மியூக்கஸும் சேர்ந்து வர்றதுதான் டிசென்ட்ரி. இது வரலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டு, மஞ்சக்காமாலை ஏ இ வைரஸ், சம்டைம் லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லுவாங்க, எலி காய்ச்சல்னு சொல்லலாம். இந்த மாதிரி நோயெல்லாம் இந்த மாதிரி வெயில் நாள்ல தண்ணியால பரவக்கூடிய நோய்கள். இதை ப்ரிவென்ட் பண்ணா என்ன பண்ணணும்? சிம்பிளா தண்ணியை நல்லா சுட வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கணும். கை கழுவணும். சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி, சமைக்கிறதுக்கு முன்னாடி கை கழுவணும். பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி கை கழுவணும். சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடி கை கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா கை கழுவணும். கை கழுவுறதால இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும்.